இந்தியா கூட்டணியில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணி எவ்வளவு இடங்களை பிடிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு இதுகுறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விருந்தினர்களும் இணைகின்றனர். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம். இந்தியா டுடே கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கிறோம். பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் தனித்த கட்சியா அவங்க ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறாங்க. பிஜேபிக்கு 304 இடங்கள், காங்கிரசுக்கு 71. அதை கடந்து தமிழ்நாட்டில் முழுவதுமா திமுக கூட்டணின்னு ஒவ்வொரு மாநில வாரியான முடிவுகளையும் சொல்றாங்க. முதற்கட்டமா தேசிய அளவில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவை எப்படி பாக்குறீங்க? மெத்தடாலஜி மிகவும் சரியாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அந்த ஜெண்டர் அனாலிசிஸ், அதாவது எல்லா தரப்புக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து அந்த சாம்பிள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மெத்தடாலஜியை படித்து பார்த்தால் அது புரிகிறது. ஒரு சிறிய சிக்கல் என்னவென்றால் இன்னமும் கூட்டணி நிலவரங்கள் தெளிவாக இல்லை. இந்தியா கூட்டணியில் உண்மையிலேயே யார் யார் அங்கம் வைக்கப் போகிறார்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன நிலைமை, இது தெரியவில்லை. அதே போல தமிழ்நாட்டிலும் இன்னமும் கூட்டணி நிலவரம் முடிவாகவில்லை. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் திமுக கைப்பற்றும் என்றால் அடுத்த நிலைமையில இருக்கிற என்டிஏ என்பது இப்போதைக்கு பாஜக மட்டும்தான். அப்போ பாரதிய ஜனதாவுக்கு மட்டும்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த ஓட்டு சதவீதமா என்பதும் ஒரு கேள்விக்குறிதான். அதர்ஸ் என்று குறிப்பிட்டிருக்கிற அந்த ஓட்டு சதவீதம் முழுக்க அதிமுகவா? இப்படி சில கேள்விகள் இருக்கின்றன. என்றாலும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுவதுதான் திமுகவுக்கான வெற்றி என்பது அதிகம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான். காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி என்று அகில இந்திய அளவிலே ஒப்பிட முடியாது என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் பிஜேபி நிச்சயமாக அது தனிப்பெரும் கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும்தான் 250 300 அதற்குத்தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா கூட்டணி முழுமை பெற்ற பிறகு இந்த சர்வேயில் மாறும். அதாவது லாங் டைம் ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்று ஒன்று இருக்கிறது, அதுவே மாறும். தொடர்ந்து இவர்கள் தினந்தோறும் இந்த சர்வே எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே அடுத்த ஒரு மாதம் கழித்து வருகிற சர்வே இன்னமும் தெளிவாக இருக்கும் என்பது எனது கருத்து. தனிப்பெரும்பான்மைக்கான எண்ணு 282, அதை கடந்து 304 ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அந்த மேஜிக் நம்பரை கடந்து பாஜக இருக்குன்னா இனிமேல் இந்தியா கூட்டணி என்ன விதமான முயற்சிகள் எடுத்தும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும்னு பார்க்கலாமா, இல்ல முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? திரிஷா, முடியும் என்றுதான் பார்க்க வேண்டும். காரணம், போன முறை 300 பிரதமர் அவர்கள் கூறியிருக்கிற இலக்கு என்பது 370. இந்த 300 250 குறைப்பது என்பது சாத்தியம்தான். காரணம் ஒரு சிறிய அளவிலான வித்தியாசம் இருந்தா கூட 300 என்பது 250 குறையும். சிறிய அளவிலான வித்தியாசம் அதிகரித்தால் 300 என்பது 350 கூடும். சுருக்கமாக சொன்னால் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒற்றை வேட்பாளரை நிறுத்துகிற முயற்சியில் இந்தியா கூட்டணி 350 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். அதாவது 350 இடங்களில் பிஜேபிக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும். மொத்த இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகளை ஒரு ரவுண்டாக 550 என்று வைத்துக் கொண்டால் 200 தொகுதிகளில் இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மீதி இருக்கிற 350 தொகுதிகளில் இந்த வாய்ப்பு வர வேண்டும். அப்படி வந்தால் பாரதிய ஜனதாவை 250க்கு கீழ் கொண்டு வந்து விடலாம் என்பதுதான் ஒரு பத்திரிகையாளனாக எனது பார்வை. இப்போதைக்கு இந்த சர்வேகள் இப்படித்தான் இருக்கும். காரணம், பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் கட்சி எவ்வளவுதான் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர் 100-120க்கு மேல் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் என்கிற சர்வே இப்படித்தான் இருக்கும், அதிலே மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டிலும் கூட்டணிகள் பலம் பொருந்தியதாக அமைந்தால் நிலைமை மாறும். உதாரணமாக திமுகவுக்கு எதிராக பாரதிய ஜனதா மட்டும் ஓட்டு பிரிக்கிறது. மற்ற எல்லா அணிகளும் அதிமுக அணிக்குள் போனால், உதாரணமாக நாம் தமிழர் கூட இப்போது பிரச்சனைகள் இருக்கிறது, அதிமுக அணிக்கு போகலாம். கமலஹாசன் பிரச்சனைகள் இருக்கிறார், அதிமுக அணிக்கு போகலாம். பாமக, தேமுதிக இப்படியான ஒரு பெரிய அணி சேர்க்கை, ஒரு கற்பனை கூட்டணி, வானொலி கூட்டணி அமைந்தால் அதிமுகவுக்கும் இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. போன முறை தேனி கிடைச்சது, இந்த முறை அதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு கணிச்சிருக்கிறாங்கல்ல. இப்ப 40 நமதே அப்படின்னு திமுகவும் அந்த கூட்டணியும் சொல்லக்கூடிய நிலையில அது எதிரொலிப்பதற்கான சாத்தியம் அதிகமா இருக்குதா? மீண்டும் திமுகவுக்கு எதிரான அணியை எப்படி பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அணியை இந்தியா கூட்டணி கட்டமைக்கிறதோ அதே ஒரு பாணி அரசியல் தான். போன முறையை விட இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி 53% குறைந்திருக்கிறது. ஆக திமுக கூட்டணியை விட அதிக இடங்களை, அதிக சதவீதத்தை பெற வேண்டும். அதற்கு அடுத்த கூட்டணி வாய்ப்பு இருப்பது அதிமுக மட்டும்தான். பாரதிய ஜனதா அந்த அளவுக்கு போக முடியாது. ஆக பாரதிய ஜனதா அல்லது என்டிஏ
இவர்கள் கொடுத்திருக்கிற இந்த 15க்கு கீழ் கொண்டு வந்து அதிமுக கூட்டணி 15 அவர்கள் கொடுத்திருக்கிற அளவுக்கு மேல் போனால் சில இடங்கள் சாத்தியம் என்றுதான் நான் கருதுகிறேன். திமுக 40க்கு 40 முழுமையாக வெற்றி பெறும் என்று எனக்கு தோன்றவில்லை. காரணம் என்னவென்றால் இந்த கூட்டணி கணக்கு தான். அதாவது இதுல இந்த அல்காரிதம் என்பது சி ஓட்டரின் ப்ரொப்ரைட்டரி அல்காரிதம், அதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஓபன் சோர்ஸ் அல்ல. எனவே அவர்கள் ஏதாவது அதிலே அவர்களது சொந்த ஒரு நிகழ்ச்சி நிரலையும் மறைத்து வைத்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஓகே, நன்றி திரு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு சிவப்பிரியன். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை நெருங்கிட்டோம். நிறைய கருத்து கணிப்புகளும் வெளிவர தொடங்கி இருக்கு. இந்தியா டுடே கருத்து கணிப்பை பார்க்கும்போது மேஜிக் நம்பர் 272 பெரும்பான்மைக்கான 272 கடந்து பாஜக மட்டும் 304 ஜெயிக்கும், காங்கிரஸ் 71 ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா திமுக கூட்டணி ஜெயிக்குங்கிற கருத்து கணிப்புகள்லாம் வருது. எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? இல்ல, தேசிய அளவுல பொறுத்த வரைக்கும் கூட பாஜக கிட்டத்தட்ட ஒரு 305, காங்கிரஸுக்கு ஒரு 20 இடங்கள் அதிகம். இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பே மக்களினுடைய ஓட்டு இல்ல, கருத்து கணிப்பு தான். இத ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இது எந்த அளவுக்கு எப்படி விண்ட் இஸ் ப்ளோயிங் அப்படிங்கறத சொல்லக்கூடிய இடத்துல கூட கருத்து கணிப்புகள் இப்ப இருக்காங்கிற சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளும் சரி, பெரும்பான்மையான எக்ஸிட் போல்களும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூட காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும் என்று சொன்னார்கள். ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவில்லை, பெரும்பான்மை பெற்று பாஜக ஆட்சிக்கு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இத பேசுறோம். பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த 39 அப்படிங்கிறது திரு தராசு ஷாம் அவர்களுடைய கருத்தை நான் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன். 39 வருமாங்கிறது எனக்கும் சந்தேகமாக தான் இருக்கு. பெருவாரியான இடங்களில் திமுக கூட்டணி வரும். ஆனால் எல்லா இடங்களையுமே அவர்கள் வெல்வார்களா அப்படிங்கிறது எனக்கு இந்த நேரத்தில் சந்தேகமா இருக்கு. இல்ல, எதிராளிகள் ரெண்டா பிரிஞ்சிட்டாங்கல்ல, அந்த ஓட் கன்சாலிடேஷன் அப்படிங்கறது நடக்காம போச்சுன்னா, எதிராளிகள் ரெண்டா பிரிஞ்சா கூட 2014ஆம் ஆண்டு கூட 3-4 அணிகள் இருந்த போது கூட 3வது அணி பாஜக தலைமையிலான அணி 2 சீட்டு எடுத்து வாங்கினாங்கல்ல, வாங்காம இல்ல. பாமக ஒரு தொகுதியும் பாஜக ஒரு தொகுதியும் ஜெயிச்சது இல்ல. இப்படி எதிர்கட்சி வரிசையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு 2-3 இடமாவது கிடைக்கும் என்பது, ஒரு 2ல இருந்து ஒரு 4 இடம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது என்னுடைய இன்றைய கருத்து. இது நாளைக்கு அலையன்ஸ் எப்படி போகுது, நாளைக்கு என்ன சிச்சுவேஷன்ல கேம்பெயின் டிஎம்கே எப்படி கொண்டு போறாங்க, அதர் பார்ட்டிஸ் எப்படி கொண்டு போறாங்கிற பொறுத்தெல்லாம் இருக்கும். பட் விண்டு எப்படி ப்ளோ ஆகுதுங்கிறத தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரியாக கணித்திருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கையில எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. பட் விண்ட் இஸ் ப்ளோயிங், இதுதான் திமுக கூட்டணி தான் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும்ங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். அதுல ஒன்னும் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் தேவையில்லை, அதுல எதுவும் இல்லை. ஓகே, நன்றி திரு சிவப்பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து மற்ற செய்திகளையும் பார்க்கலாம்.